இதயத்தை ஏதோ ஒன்று இழக்குது கொஞ்சம் இன்று. இதுவரை இது போலே நானும் இல்லையே. கடலலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று. முழுகிட மனதும் பின்வாங்கவில்லையே. இருப்பது ஒரு மனது, இதுவரை அது எனது. என்னை விட்டு மெதுவாய் அது போக கண்டேனே. இது ஒரு கனவு நிலை, கலித்திட விரும்பவில்லை. கனவுக்குள் கனவாய் அதை நானே கண்டேனே. எனக்கென்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று. இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் இன்று. எனக்கென்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று. இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் இன்று. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. தீபாவளி வீக்கெண்டு இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோம் எங்கள் வீட்டில். ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஒரு 2-3 நாளாக நான் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா வீட்டில் எல்லா இடத்துலையுமே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த தோரணம் ஹேங்கிங், அப்புறம் இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன் இதை ரூம்ஸ்க்கெலாம் போடணும் அப்படின்னு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த எல்லா ரூம்ஸ்க்கும் போட்டிருக்கேன். ஸோ இது போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் லாஸ்ட் மினிட் டெக்கரேஷன்னு கொஞ்சம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை, டெக்கரேஷன் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம லாஸ்ட் மினிட்ல இப்போ கெஸ்ட் வராங்க, உடனே வராங்க, இது உங்களுக்கு டைம் இல்லை வாங்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து பட்ஜெட்டில் இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா நான் பண்ணேன். சரி, அந்த இதிலே பண்ணலாம். நானும் வெளியே போய் எதுவும் வாங்கலை. ஸோ லாஸ்ட் மினிட்ல எல்லாம் செஞ்சது தான். ஸோ இதுவே ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ மித்ரா பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு தான். ஸோ மித்ரா வந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த வேலையும் செய்ய விடாது. ஸோ இப்போது அவங்க இல்லாத நேரத்தில் நான் இப்போ எல்லாம் செஞ்சு முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு கெஸ்ட்ஸ் வர்றதுனால இன்றைக்கி ஈவினிங் தான் போய் வாங்கலான்னு இருக்கேன் நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம். ஸோ நான் சொன்னேன்ல ஃபேமஸ் மீட்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப்பில் தான் நான் போன வாட்டி நான் மீன்லாம் வாங்கியிருந்தேன், ஃபிஷ்லாம் வாங்கியிருந்தேன். அதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன ஷாப்புன்னு இங்கே இருக்கிறவங்க. ஸோ இந்த வாட்டி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலைங்க. அதை நான் ஒரு வீடியோவாக போடலான்னு நினச்சேன். பட் எனக்கு இந்த எண்ணெய் பலகாரம் வந்து இந்த டைமில் என்னால் செய்ய முடியல. நாசியா ஃபீலிங் வருது, வாமிட்டிங் ஃபீலிங் வருது. ஸோ ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்குது, அதனால் நான் இந்த வாட்டி செய்யலை. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததுங்க வீட்டில். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன். இது நான் வந்து ஒரு வெப்சைட்டில் வாங்கினேன் அப்படின்னு. யூஎஸில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் இவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் நீங்கள் வீட்லேயே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் பூ கிடைக்கலன்னா இது மாதிரி வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி ஆல்ரெடி இது மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வீட்டில் இருந்ததுன்னா இது வச்சே நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். இது ரியல் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாங்கும்போதே. ஸோ இது பற்றி
ஸோ அடுத்து இந்த ஸ்பேஸில் நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ க்யூட்டாக குட்டியாக ஒரு ஓரமாக அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ இங்கே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு இருக்கேன். இது கொஞ்சம் எம்டியாக இருக்குது இந்த ஸ்பேஸு.